இன்றைய முக்கிய செய்திகள். பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு 131 வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவில் ஆவணங்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதை அடுத்து சேலம், ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே காவிரியில் விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி, பாலக்காடு பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் 481 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை 3.8 கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா அவர்கள் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விழுப்புரம் போக்குவரத்து கழகம் சார்பில் 9,65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 25 புதிய பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மீனவ குழுக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியே வந்து அவர்களை சந்தித்து பேசினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 51,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 86 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் இப்பொழுது முகமது யூனஸ் அவர்களின் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அவருடன் 16 பேரை கொண்ட வல்லுநர் குழுவும் பதவியேற்று உள்ளது. தமிழகத்தில் இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தயாநிதி மாறன் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் 1 கோடியில் நவீனமயமாக்கப்பட்ட நவீன பல் மருத்துவமனையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதார வளர்ச்சியின் புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளார். திருநெல்வேலியில் இருந்து சென்னை எழும்பூர் வரும் வந்தே பாரத் ரயில் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கேரளாவிற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஹாக்கி அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மதுரையில் இன்று முதல் 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் உருவம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே போஸ் மைதானத்தில் அரசு பொருட்காட்சி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் அவர்களின் கட்சி மாநாடு திருச்சி பொன்மலை ஜி கார்னர் திடலில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை செப்டம்பர் 25ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கோரி கோட்ட மேலாளரிடம் அக்கட்சி நிர்வாகிகள் கடிதம் வழங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான மலை ரயில் சேவை 6 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.